முதல்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்று ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்புறம் ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய பிள்ளையா மாறி சபையோடு ஐக்கியமா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க நன்மை செய்யும் போது நற்கிரியைகளோடு இணைந்து பரலோகத்தில் ஆண்டவர் இடம் தருகிறார். அதற்காக சுவிசேஷம் அறிவிக்கிற பணியில அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அதனால ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கிறதா விசுவாசம். அவர் மறுபடியும் அழைத்து செல்ல வரப்போகிறார் என்ற விசுவாசம். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பார்கள். ஆம், நீங்க மரிக்கிற பொழுது கர்த்தருக்குள்ள இருந்து மரிக்கணும். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரை போல பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்க வேண்டும். கையில் சிகரெட்டை வைத்துக் கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. இரவிலே மதுபானம் குடிக்காமல் தூங்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. லஞ்சம் வாங்குகிறவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. அநியாய சம்பாத்தியம் செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியாது. அவருடைய வருகையிலே காணப்பட முடியாது. ஆலயத்திலே நீ பக்தி உள்ளவளாய் இருக்கலாம், பரிசுத்தம் உனக்கு உண்டா என்றுதான் ஆண்டவர் கேட்கிறார். ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிசுத்தம், உன் கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், உன் சிந்தனையிலே பரிசுத்தம், உன் அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தம், உன் குடும்பத்திற்குள்ளே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம், உன் வேலையிலே பரிசுத்தம், உன் வருகையிலே போகையிலே பரிசுத்தம். பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாதபடி அவரை தரிசிக்க முடியாது. நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும்